சாமி, அர்ஜுன் சார் கிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சிட்டு வந்துட்டேன். இது அவர் உண்மையான கோவம்னு நினைப்பாரு. அப்படிதான் நினைக்கணும். நான் கோவப்பட்டா என்னோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு அர்ஜுன் சார் வருத்தப்படுவாரு. அப்படி ஃபீல் பண்ணாதான் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கறத என்கிட்ட காட்டுவாரு. நான் தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது இதுவரைக்கும் அவருக்கு தெரியாது. அதுக்கு வலுவான காரணமும் இருக்கு. அது உனக்கே தெரியும். உன் மூலமா அது அவருக்கு தெரியணும். இவ்ளோ நாளா அத மறைச்சு வச்சிருந்த என்ன அவரு பிரமிப்பா பாக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல ராமநவமி வரப்போகுது. இந்த உண்மைய அன்னைக்கு நீ அர்ஜுன் சாருக்கு தெரிய வச்சிரணும். என்ன அப்படி பாக்குற? இது மாதிரி ஒரு ராமநவமியில நானும் அர்ஜுன் சாரும் சின்ன புள்ளையா இருக்கும்போது கோயில்ல சந்திச்சோம். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கொஞ்சம் நினைவுல இருக்கு. நான் தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறப்போ அர்ஜுன் சார் சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கும் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஏதோ ஒண்ணுதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நான் தான் அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவருக்கு புரியும். அந்த பெட்டிக்குள்ள எனக்கு சாதகமான ஏதோ ஒண்ணு இருக்கு. அது மட்டும் எனக்கு புரியுது. சாமி, என்னோட 9வது ஆசைய நிராசை ஆக்கிடாத. என் ஆசைய நிறைவேத்தினா நான் உன்னை ஸ்பெஷலா கவனிக்கிறேன். வசு, டீ கொண்டு வா. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜருக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்ல நிறைய கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னல, அத கரெக்ட் பண்ணிட்டியா வசு? உத்தமன், நீங்க எப்ப வந்தீங்க? வசு மேடத்துக்கிட்ட டீ கேட்டீங்களா தம்பி? நான் அப்பவே வந்துட்டேன். வசு எங்க? அவங்களுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால ஃபைலை என்கிட்ட கொடுத்தமிச்சாங்க தம்பி. வசு என் மேல கோவமா இருக்க போல இருக்கு. அதான் என் முன்னாடி வராம அவாய்ட் பண்றான். அவ உடம்பு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா? எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி இங்க வர வைக்கணும். உத்தமன், இந்த இடத்துல நான் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தேன். வசு அதை பண்ணவே இல்லை. அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் மாத்த சொன்னேன், அதையும் பண்ணல. இதை கூட செய்யாம அந்த வசு என்ன பண்றா? இங்க வர சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸும் 5வது பக்கத்துல 18வது லைன்ல கரெக்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில முன்னாடியே சொல்லி அமைச்சிருக்கா. என்ன பண்ணலாம்? எப்படியாவது அவளை வர வைக்கணுமே. சாரி உத்தமன், நான் எதிர்பார்த்த மாதிரி வசு ஃபைல ரெடி பண்ணல. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. நிறைய விஷயங்கள் உள்ள விட்டு போயிருக்கு உத்தமன். நீங்க போய் வசு வர சொல்லுங்க. தம்பி, எது தப்புன்னு சொல்லுங்க, நான் வேணா சரியா எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன் உத்தமன், எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லுமா? எல்லாத்தையும் சொல்ல வேணாம் தம்பி. ஆனா உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை தீக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஐடியா சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேனே உத்தமன், ஃபைல் ஃபுல்லாவே தப்பா இருக்கு உத்தமன். போங்க, போய் வசு வர சொல்லுங்க. போங்க உத்தமன், போங்க போங்க. என்னடி இது? என்னமோ உலக அதிசயமா இருக்கு. வசு மேல உன் ஆளுக்கு கோவமே வராது. பாதுஷா மேல ஜீராவை ஊத்துன மாதிரி அவ என்ன பண்ணாலும் ஆமா சாமி ஆமா சாமின்னு தலையாட்டுவான். இப்ப என்னடா இப்படி எரிஞ்சு விழறா? கும்முடி பூண்டில கும்மி அடிச்சு குத்தாலத்துல குளிக்க போன மாதிரி இருக்கு. ஆமா பாட்டி, அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. அதான் வசுவ வர சொல்லிருக்கார்ல, அவ வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன வர சொன்னீங்களாமே சார்? எவ்வளவு நேரம் ஆச்சு, என் கண்ணு முன்னாடி நீ வரவே இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜருக்கு அனுப்பின ஃபைல்ல ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னீங்களா? உத்தமன் சொன்னாரு.
ஃபைல் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ தான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க வசு. நான் சரியா தான் இருக்கேன். ஆனா சில பேர் தான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா நடந்துக்கிறாங்க. யார் அப்படி நடந்துக்கிட்டா? அதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஃபைல் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வசு, என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா வசு? இல்ல, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு என்கிட்ட காட்டுங்க. அப்பதான் என் கோவம் தீரும். இல்லனா இந்த கோவம் தீரவே தீராது. பாட்டி இப்ப புரியுதா? எல்லாம் அந்த பெட்டி பண்ற வேலை. தம்மா துண்டு பெட்டி எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்குன்னு பாருங்க. தம்மா துண்டு இருக்குன்னு அவள அலட்சியமா சொல்லாதடி. தங்கமும் வைரமும் தம்மா துண்டுதான். ஆனா அத நீ பார்த்தா சும்மா விடுவியா? அத அப்படியே லவுட்டிட்டு தானே மறுவேலை பாப்ப. பாட்டி இப்ப எதுக்கு பாட்டி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறீங்க? அடியே, உன் ஆளுக்கும் அந்த ஆட்டக்காரிக்கும் இடையில இருக்கிற கோவத்தை அப்படியே ஊதி ஊதி விடணும்டி. வாய்க்கரிசின்னு அள்ளி வச்சத வாயில போட விடக்கூடாதுடி. உன் ஆளோட கோவம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பலூனுக்கு காத்தடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பேருக்கு இடையில மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா ஏற்கனவே நாள் கிழமைன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பேத்திக்கு அந்த பிரிவும் சோகமும் தாங்காம அப்படியே பொசுக்குன்னு மேல போனாலும் போயிடுவா. செம்ம ஐடியா பாட்டி. ஆனா இந்த கோபத்தை ஊதி பெருசாக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? நமக்கு தான் இருக்காளடி அந்த மதுரை வாயில் மீனாட்சி. அவகிட்ட போய் கேப்போம். தாங்கி தாங்கி நடந்தாலும் ஸ்ட்ராங்கா அவ ஒரு ஐடியா சொல்லுவா. வா 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 வா, நம்ம போய் கேப்போம். வா 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 வா. ஓ இலவெடுத்த கடையில பீஸா தின்னதுனால தான்டா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இனிமேல் 2 இட்லி, தொட்டுக்க மிளகா சேர்க்காத தேங்காய் சட்னி. அப்புறம் மத்தியானத்துக்கு இந்த குழம்பு ரசம்லாம் கலர கரண்டியால 4 கரண்டி சாதம். ஹெல்த் சூப்பராயிடும். இதெல்லாம் அநியாயம். எனக்கு ஒண்ணுமே இல்ல. இவர் நான் நல்லா இருக்கேன் பாரு. வாடி 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 வாடி. ஊரே பத்திக்கிட்டு எரியுதான். உலகநாதன் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தானா. பாட்டி, என்ன மீனாட்சின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். இவ்ளோ பெரிய பழமொழிலாம் சொல்ல வேண்டாம். அது என்னவோ தெரியல மீனாட்சி, நாங்க படபடப்பா பரபரப்பா இருக்கும்போது நீங்க ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கல, அதான் பழமொழி அப்படி பொங்கி வந்துருச்சு. நீங்க எதுக்கு இப்போ படபடப்பா இருக்கீங்க? நீங்களும் வசுக்கு எதிரா என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அதானே? ஆமா மீனாட்சி, இப்பவும் நாங்க அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்க என்னதான் ஐடியா பண்ணாலும் அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அணைக்கட்டுல குளிச்ச மாதிரி பொசுக்குன்னு போயிடுது. அதான் உன்கிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்திருக்கோம். பானை நிறைய பணங்கள்ல வச்சுக்கிட்டு பல்லுபடாம குடின்னு சொல்லாம நல்ல ஐடியாவா ஏதாவது சொல்ல. என்னன்னு சொல்லுங்க, முடிஞ்சா பண்றேன். சொல்லு சொல்லு. இப்போ அர்ஜுன் ரகசியமா வச்சிருக்க பெட்டி விஷயத்துல 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பெட்டியை திறந்து காட்டுங்கன்னு வசு துடியா துடிக்கிறா. அர்ஜுன் முடியவே முடியாதுங்கிறாரு. இப்போ நாம என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கணும். அப்படி பெருசாக்குனா 2 பேருக்கும் இடையில நிச்சயமா ஒரு பெரிய பிரிவு வரும். உன் தாலி காணாம போனப்போ வசு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாலே, அது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்ப அவளை வீட்டை விட்டு துரத்தணும். நீ என்ன சொல்ற மீனாட்சி? இரு இரு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. வசுக்கு தான் முடிவே நெருங்கிட்டு இருக்கே, அப்புறம் எதுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்தணும்? ஐயோ, அவளுக்கு மூளையில வியாதி இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. அவன் நம்மளெல்லாம் விட ரொம்ப உற்சாகமாவே இருக்கா. அதோட அவ உடம்புல இருக்கிற சீக்க காரணமா வச்சு அவ ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டே வரா. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலனாலும் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட இவளை அனுப்பி வச்சிடணும். அப்புறம் அவளோட விதி. அந்த வைத்தியன் ரொம்ப கெட்டிக்காரன். எண்ணி ஒரே ஒரு வாரத்துல சோலையை முடிச்சிருவான். உனக்கும் நிம்மதி, எங்களுக்கும் நிம்மதி. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டுக்கிட்டே திருப்பதிக்கு மலை ஏறலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் உடனே செயல்படுத்துறேன்.
நீங்க கவலைப்படாம போங்க. ஐயோ, சுட்ட அப்பளம் மாதிரி சடார்னு பொரிஞ்சு போகாம நல்லெண்ணெயில வறுத்த நாட்டுக்கோழி மாதிரி உன் ஐடியா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா. மீனாட்சி, எனக்கு இந்த உதவியை செய் மீனாட்சி. நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். துளசி, பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டியாமா? அப்பவே போட்டுட்டேங்க. நீங்க ஷேவ் பண்ணி முடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள சூடாயிடும். ம். துளசி, பைப்புல தண்ணி வரல. தண்ணி வரலையா? ஆமா, தண்ணி வரலையே. என்னங்க, கிச்சன்லயும் தண்ணி வரலங்க. என்னது? கிச்சன்லயும் தண்ணி வரலையா? இங்கேயும் தண்ணி வரல, கிச்சன்லயும் வரல. டேங்க்ல தண்ணி இருக்கா இல்லையா? காலைல மோட்டர் போட்டீங்களா? காலையில மோட்டர் போட்டனே, அப்புறம் ஏன் தண்ணி வரலன்னு தெரியலையே. என்ன துளசி, இதெல்லாம் பாக்குறது இல்லையா? இல்லையே, காலையில மோட்டர் போட்டனே, ஏன் தண்ணி வரலன்னு என்ன சொல்ற? தெரியல. ஐயோ. அம்மா, அம்மா, என்ன வசு, என்னாச்சு? என்ன வசு? அம்மா, என்னம்மா கரண்ட் போயிடுச்சா? ரூம்ல ஃபேனே ஓடல. தெரியலையம்மா, இவ்வளவு நேரம் இருந்துச்சே. ஓ, கரண்ட் தான் போயிடுச்சு போல இருக்கு. என்னங்க இது, குழாயில தண்ணி வரல, கரண்ட் இல்ல, என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. வாஷிங் மிஷின்ல துணி வேற போட்டிருக்கேன், எல்லாரும் குளிக்கணுமே. அம்மா, சும்மா புலம்பாத. ஃபியூஸ் போயிருக்கான்னு நான் போய் பாக்குறேன். கான்டாக்ட் மீனாட்சி. இது அவ வேலைதான். வசு, நீ யார சொல்றமா? இதெல்லாம் யாருமா பண்ணுவா? அவதான் ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டு அவளை பார்க்க வர சொல்லி ஸ்டிக்கர் நோட் வச்சிருக்கா. இப்ப அவளை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. வசு, வசு, வசு நில்லுமா, நிதானமா இரு. வசு, வசு. என்னடி, நல்ல பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் அரைச்சி போட்ட பாலை கேட்டா இப்படி தண்ணியா பாலை கொண்டு வந்து குடுக்குற? ஐயா, இந்த பாலெல்லாம் நான் குடிக்க மாட்டேன்.